இந்த பிஎஸ்என்எலுக்கு ஜியோவாகட்டும், ஏர்டெல் ஆகட்டும், வோடாஃபோன் ஆகட்டும் 3 பேருமே பெண்டிங் வச்சுருக்காங்க. 2020 பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த அந்த கேள்வியில் வந்து பதில் தரணும், கவர்மெண்ட் வந்து பதில் தரணும். அதுக்கு கவர்மெண்ட் வந்து அறிக்கை மூலிமா பதில் தராங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, பிஎஸ்என்எலுக்கு யார் யார் நிலுவை வச்சுருக்காங்க அந்த அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் வந்து கேள்வி வச்சுருந்தாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அறிக்கை விட்டுச்சு. அந்த அறிக்கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 18,000 டவர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் வந்து வாடகைக்கு விட்டுருக்கோம். பிஎஸ்என்எல் ப்ளஸ் எம்டிஎன்எல் ரெண்டுக்குமே சேர்த்து நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம். இதில் எங்களுடைய அதிகப்படியாக நான் வாடகைக்கு விட்டது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ரிலையன்ஸ் அம்பானிக்கு தான். 8,000 சில்லறைக்கு மேலே டவர்ஸ் வந்து அதிகப்படியாக வாடகை விட்டுருக்காங்க. 160 கோடி ஜியோ கிட்ட இருந்து இன்னும் வர வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை சொல்லியிருக்கு. ஒரு 160 கோடி பிஎஸ்என்எலுக்கு மட்டும், அதுக்கப்புறம் எம்டிஎன்எலுக்கு ஒரு 11 கோடி. அப்போ இன்னும் நிலுவைத் தொகை இவ்வளோ இருக்குது.